வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் சாப்பாடு சைவ சாப்பாடு என்ன சமைக்க போகிறோன்னா, இன்றைக்கி சாம்பார் வச்சு சோயா பீஸு பொரித்து எடுத்துட்டு அப்பளத்தையும் பொரித்து எடுத்துக்கிற போகிறோம். இப்போ காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கிடுவோம். நாங்கள் இருக்கங்குடி மாரியம்மனுக்கு மாலை அணிய போகிறோம். இது எல்லா பேரும் ஒவ்வொருத்தவங்க நினச்ச காரியங்கள்லாம் கண்டிப்பாக அந்த ஆத்தா நிறைவேற்றி கொடுப்பாங்க. நம்புங்க, அந்த ஆத்தாவே நல்லா நேர்ந்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லா பேர்த்துக்காண்டி வேண்டி பாத யாத்திரை நடந்து கும்பிட்டுட்டு வர்றோம் சந்தோஷமாக. இப்போ நம்ம சமையலுக்குள்ள அப்படியே போயிடும். இப்போ காய்கறியை வச்சுட்டு நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அம்மியில் எடுத்துக்கிறோம். இது கூட சேர்ந்து பூண்டு வச்சுக்கிறணும். அரைச்சிட்டேன் தேங்காவுக்கு. இப்போ இஞ்சி பூண்டையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இது பொரிக்கிறதுக்காண்டி இஞ்சி பூண்டு நல்லா அலசிட்டு தண்ணியில் நல்லா ஊற போட்டு வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், நல்லா பருப்பு அவிஞ்சிட்டு நம்ம காயை இதில் நறுக்கி சேர்த்துக்குருவோங்க. இப்போ வாங்க காயெல்லாம் கட் பண்ணுவோம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையானது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்லா சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். சின்ன வெங்காயத்தை வெட்டாமல் அப்படியே முழுசாகவே உரிச்சு போட்டுருவோம் சாம்பாருக்கு. சின்ன வெங்காயம், மிளகாய், புடலங்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, 5 மிளகாய், மல்லித்தலைங்க. இதுகளை வச்சு தான் இன்றைக்கி சாம்பார் சிம்பிளாக வச்சு சாப்பிட போகிறோம் சைவ சாப்பாடு. மல்லித்தலை நறுக்கிக்கிறோம். இப்போ புடலங்காய் ஒன்று சேர்த்துக்கிடுவோம். இப்போ பருப்பு நல்லா வெந்துட்டு தக்காளியெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். பருப்பு நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிடுவோம். கட் பண்ணியாச்சு, இப்போ சேர்த்துக்கிடுவோம். இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். காய்கள்லாம் நல்லா வேகட்டும், தட்டை போட்டு மூடிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அம்மியில் அரைச்சி தேங்காய், சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்துக்கிடுவோம். பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்துட்டு நம்ம அரைச்ச தேங்காவையும் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிடுவோம். அம்மியில் அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிடுவோம்.
சாம்பார் பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிடுவோம். குழம்பு நல்லா வெந்து வரையும் நம்ம இறக்கி தாளிச்சுக்கிடுவோங்க. தாளிச்சிட்டு இந்த அடுப்பில் நம்ம சோயா பீஸை பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ தட்டப்பட்டு மூடிடுவோம். நல்லா அந்த மசாலா வடைலாம் கொதித்து நல்லா மாறணும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெந்நீர் போட்டாச்சு. நம்ம சோயா பீஸை இந்த வெந்நீரில் சேர்த்துக்கிடுவோம். நல்லா ஊற விட்டுறணும் வெந்நிக்கு. நல்லா ஊறட்டுங்க வெந்நியில். அதுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா புழிஞ்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ வெந்நியில் போட்டாச்சு. நம்ம இப்போ இன்னொரு தண்ணி ஊற்றி அதுலேயும் அலசி எடுத்துக்கிடுவோம். இப்போ வெந்நியை விட்டு இன்னொரு தண்ணியில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ அப்பளத்தை அப்படியே பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ நம்ம புளிஞ்சு எடுத்துருவோங்க நல்லா தண்ணி இல்லாமல். கார்ன்ஃப்ளவர் மாவு, சிக்கன் பொடி, வத்தத்தூள், மஞ்சத்தூளுங்க, கொஞ்சோண்டு கறி மசாலா தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு, லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். மல்லித்தலை, கருவேப்பிலையெல்லாம் நல்லா வாசமாக போட்டு அப்படியே கார்ன்ஃப்ளவர் மாவையெல்லாம் சேர்த்து நல்லா விரவி விட்டு வச்சுருவோம். பாருங்க, குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இறக்கி நம்ம தாளிச்சுக்கிடுவோம். இப்போ கடுகுலந்து சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் தாளிப்புக்கு. கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ எண்ணெய் சூடேறிட்டு நம்ம அப்படியே அள்ளி போட்டு பொரிச்சிருவோம். பாருங்க, நல்லா சோயா பீஸை பொரிச்சு எடுத்தாச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். விரத சாப்பாடு சாப்பிட போகிறோம். சாப்பிட வாரியில் இன்னைக்கு சாம்பார் வச்சு சோயா பீஸை பொரித்து அப்பளம் பொரிச்சாச்சு. எங்கள் வீட்டுக்காரவங்களும் கொழுந்தனும் நண்டு வலை விட போயிருக்காங்க. இப்போ வலையை தெரித்து எடுத்துட்டு நண்டு வலைக்கு போனாங்க. நண்டு கிடந்துச்சு, அதை கொண்டு போய் விற்க போயிருக்கான் தம்பி. இப்போ வந்து கொழுந்தனும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் நண்டு வலை விட போயிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நான் ஒரு ஆள் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் சைவ சாப்பாடு. அவங்க வந்து குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க விரத சாப்பாடு. இப்போ நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாம்பாருக்கும் சோயா பீஸுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. மறுபடி தொட்டுக்கிற அப்பளங்க. சாம்பாருக்கு அப்பளமும் சோயா பீஸும் நல்லா அருமையாக இருக்குதுங்க. நீங்களும் இப்படி விரத சாப்பாடு சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் விரத சாப்பாடு, மதிய சாப்பாடு சமைச்சு. சாம்பார்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சாம்பார் யாருக்கு தான் பிடிக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே சாம்பார் சமைச்சு சாப்பிட்ருப்பீங்க. செமையான டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இப்படி சந்தோஷமாக விதவிதமாக சைவ சாப்பாடு சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெத்திலி, கருப்பு நெத்திலி தேவைப்பட்டால் உங்களுக்கு எங்கள்கிட்ட கருப்பு நெத்திலி இருக்குது. நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீனில். அந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணி மெசேஜ் பண்ணி வாங்கிக்கிறலாம்.